வல்ல இறைவன் நம் பாவங்களில் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சி விருந்தில் பங்கு கொண்டு நம்மை தகுதிபட செய்வாராக. ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் நவகால அருளடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறைவுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியதும் அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வேண்டிக் கொள்ளப்பட்ட மக்களிடத்தில் விசுவாச அறிக்கை. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26 இறை வசனங்கள் 4 முதல் 9. மோசே மக்களை நோக்கி கூறியது: முதல் பலன் நிறைந்த கூடையை கையிலிருந்து எடுத்து அதை கடவுளாகிய ஆண்டவருக்கு கையிடத்தில் முன் வைத்தார். நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது: நிரந்தர குடியேற்ற அரபையரான தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கிச் சென்றார். அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராய் இருந்தார். ஆனால் அங்கேயே பெரிய வலிமை இருக்கும் திரளான மக்களிடத்தை கொண்டவரானார். எகிப்தியர் இவரை ஒடுக்கினர், முன்னிறுத்தினர், கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர். அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய முயற்சாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருஞ்செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாவம் தேயும் வழிந்தோறும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். எனவே ஆண்டவரே, இதோ நீர் எடுத்து கொடுத்த நிலத்தில் முதல் பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து கொள்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 27. கடலழகும் கதிரழகும் கடவுள் அன்பை கூறட்டும்.
இரண்டாம் வாசக முன்னுரை. நம்பிக்கை என்பது ஒற்றை வாக்கியம்தான். இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிடும்படியும் பழைய ஏற்பாடில் இறைவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவித்து பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு அழைத்து சென்றார். புதிய ஏற்பாட்டில் இறைவன் பாவம் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து மக்களை புதிய வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். இயேசுவின் வருகை மனிதன் நடுவே உள்ள அனைத்து பிரிவுகளையும் அழித்து விடுகிறது என்று உணர்த்தும் திருத்துதர் பவுலடியார் திருமடலில் பதிவு செய்த இறைவார்த்தைகளுக்கு நம்பிக்கையுடன் செவிமடுக்கிறோம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவில் விசுவசிக்கிறவர்களுக்குரிய விசுவாச அறிக்கை. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 8 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, மறைநூலில் சொல்லியிருப்பது இதுவே: வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடு இல்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை முடிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின் அவர் பசி உற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதற்கு இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதுள்ளதே என்றார். பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசியல் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மை உமக்கு கொடுப்பேன். இவையாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்து உடையாகும் என்றது. இயேசு அதற்கு மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்துச் சென்று கோவிலின்
நீர் இறைவன் என்றால் இங்கிருந்து கீழே குதி, உம்மை பாதுகாப்புப்படி கடவுள் நாம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது காலம் கண்ணில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைத்தால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைமொழியில் எழுதியுள்ளது இருந்தது. இயேசு அதற்கு மறுமொழியாக, உன் கடவுளாய் ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அல்லது சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அமர்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அவர்காலம் முதலாம் ஞாயிறு நம் வாழ்வுக்கு உகந்த ஞாயிறாக, நம் வாழ்வை மையப்படுத்தக்கூடிய ஒரு ஞாயிறாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்காலத்தில் முதலாம் ஞாயிறு ஆண்டவர் இயேசுவுடைய சோதனை ஒவ்வொரு வருடமும் நமக்கு தரப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். இந்த உலகத்துக்குள் எல்லோருமே சோதிக்கப்படுகிறார்கள். சோதனை என்பது எல்லோருக்கும் உண்டு. அழகை என்பது எவ்வாறு இருக்கிறது என்பதை நமக்கு திருவழி கடலாக சொல்கிறது. 1 பேர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அழகை என்பது கட்சிக்கும் சிங்கம் போல அங்கும் இங்கும் சுற்றி திரிகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக யாரை சோதிக்கலாம், யாரை பாவத்துகளை செய்யலாம் என்பது அழகினுடைய முக்கியமான பணி. அது சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. ஆக சோதனை என்பது எல்லோருக்கும் உண்டு. இந்த சோதனையை நாம் எவ்வாறு வெல்வது என்பதை நம் ஆண்டவர் இயேசுகிறது அழகான முறையில் கற்றுக்கொள்கிறோம். அன்புள்ளே, என்னுடைய சோதனை வெல்வது எப்படி, இந்த சோதனை எப்படி வெளியே வரலாம் என்றுதான் நீங்கள் பல நாட்களாக ஆண்டுகளாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அதற்கு ஒரு காலம் வருகிறது, அதற்கு ஒரு நேரம் வருகிறது. சோதனை வெல்வதற்கு, சோதனையிலிருந்து நாம் தப்பித்து நிறைவாழ்வை பெறுவதற்கு மிக சிறப்பான நிலை இன்றைய வழிபாடு நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக அமைகிறது. சோதனைகள் வருகிற போது அதை எவ்வாறு நாம் சந்தித்து நாம் அதில் வெற்றி பெற வேண்டுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய பாடமாக இருக்கிறார். அன்புள்ளே, சோதனைகள் அதை எவ்வாறு அவர் சந்திக்கிறார் பார்க்கும்போது முதல்ல ரொம்ப தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், கூல் லைட் கும்பர் என்று சொல்வார்கள். ரொம்ப கூலாக, ரொம்ப இயல்பாக சோதனை சந்திக்கிறார். இன்றைக்கு வாசகப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே, லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அந்த அழகை எல்லா சோதனை முடித்த பின்பு ஆண்டவர் இயேசு விட்டு அகன்றதை என்று கடைசி வசனம் சொல்கிறது. எல்லாவற்றையும் மிக இயல்பாக ஆண்டவர் இயேசு சந்திக்கிறார். அங்கே ஒரு பதட்டம் இல்லை, அங்கே ஒரு கலக்கம் இல்லை. மிக இயல்பாக அவர் ஆண்டவர் இயேசு சந்திக்கிறார். ஆனால் அனைத்துமே பெரிய பெரிய சோதனைகள். இந்த உலகத்துள்ள மனிதர்கள் மிக எளிதாக கவரப்படுகிற, மயக்கப்படுகிற சோதனைகள், மிக எளிதாக மனிதர்கள் மயங்கி போகிற சோதனைகள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப கூலாக, இயல்பாக அவர் அதை சந்திக்கிறார். பசி, உணவெல்லாம் இருக்கிற போது எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் குடும்பத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் குருவாரர்களுக்கு தியானம் கொடுப்பார்கள். அந்த சமயத்தில் தூத்துக்குடி சிறுபுறத்தின் படத்திலே தியானம் கொடுப்பதற்காக 4 குக்கீஸ் ஞானிகளுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். 3 நாள் சாப்பாடு போடாமல் வந்திருக்கார்கள். இப்படி வந்திருக்கும் போது 3ஆம் நாள் பாட்டு பாடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு சிக்கன் பிரியாணி தருவார் அப்படி பாட்டு பாடுகிறார். பிரியாணி வயிறு அதாவது சிறுகுடலும் பெருக்கும் சண்டை போடுகிறது. அந்த நேரத்தில் ஒரு சிலர் வயிறு பசியாக பிடிக்கிறார்கள். அப்போ இந்த பாட்டு பாடுகிறார்கள். பாட்டை தாங்க முடியவில்லை. ஆனால் வயிறு பசி வருகிறது, நமக்கு என்ன செய்வதே தெரியாது. அந்த நேரத்தில் மிகப்பெரிய பசியில் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அந்த நேரத்தில் சாத்தான் சோதிக்கிறது, உணவு தருவதாக சொல்கிறது. ஆனால் அதையும் அவர் இயல்பாக எளிதாக அந்த சோதனைக்கு மிக எளிதாக அவர் விலகி போகிறார். பதவிக்கான ஆசையாக இருக்கிறார். ஒரு பொறுப்பு கொடுக்கிற போது அதிலே ஒரு நிலை வரும், அடுத்த நிலை கண்டு போகலாம் என்ற உணர்வு மனிதர்களை வாழ்வதற்காக இல்லை. இன்றைய காலகட்டத்தில் பொருட்கள் கொடுத்து பல நலன்களை ஆட்பணமாக வைத்து செல்கிற உலகமாக இருக்கிறது. ஏதோ ஒரு சாதாரண ஒரு பதவிக்கே போட்டி கொடுக்கிற உலகமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு அதை நிதானமாக, இயல்பாக, ரொம்ப கூலாக
கேள்வி வரலாம். கிறிஸ்டல் கிளியர் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். கிறிஸ்டல் கிளியர் என்றால் ஆற்றல் தண்ணீர் ஓடுகிறது. தண்ணீர் ஓடுகிற போது அந்த ஆற்றல் நீங்கள் பார்க்கிற போது எல்லாமே தெளிவாக தெரியும். ஒரு பாறையாக இருக்கலாம், ஒரு பாசியாக இருக்கலாம், ஒரு நீர் ஓடலாம், எல்லாமே தெளிவாக தெரிகிறது. ரொம்ப கிறிஸ்டல் கிளியர், ரொம்ப வெரி கிளியர். அவர் சோதனை ரொம்ப கிளியரா, ரொம்ப கிளியரா தெளிவாக இதையெல்லாம் நாம் பார்க்கிறதா இது ரொம்ப தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்தித்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். அதுவும் ஒரு வார்த்தை தமிழில் சொல்வார்கள், சேற்றில் மலர்ந்த செந்தாமரை என்று சொல்வார்கள். சேற்றில் மலர்ந்த செந்தாமரை. ஆகவே சேறுகள் கிடக்கலாம், சந்திகள் கிடக்கலாம், இருந்தால் நான் கிளியராக இருப்பேன், நான் தெளிவாக இருப்பேன் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக சிறப்பாக அருமையாக இருப்பதை நாம் அழகாக இந்த சோதனை நிகழ்வுகளை பார்க்க முடிகிறது. பல்வேறு விதமாக நம்மை சுற்றி பல சகதிகள் இருக்கலாம், சகதிகளாக மனிதர்கள் இருக்கலாம், குழப்பக்கூடியவர்களாக இருக்கலாம், மாசுக்கு நிறைந்த இடமாக இருக்கலாம். ஆனால் நாம் இப்படி சேற்றில் மலர்ந்த செந்தாமரையாக மலர வேண்டும், என்னுடைய வாழ்வு வளர வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்து மிக சிறப்பான உதாரணமாக இருக்கிறார். திருவள்ளுவர் பழைய பாட்டிலோ பார்க்கிறோம். பலவிதமான சோதனைகள், பலவிதமான சோதனை வந்தால் பல பாட்டி வளைக்கிறார்கள். சொந்த மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். அவர்கள் எல்லாம் மரணத்துக்கு வைத்தாலும் அவர் வந்து தெளிவாக இருக்கிறார். நான் சோதிக்கப்படுவது இயல்பு, அந்த சோதனையில் நான் மிக சிறப்பான வெற்றி அடைவேன் என்று சொல்லி அவர் மிக நிதானமாக, இயல்பாக, தெளிவாக சந்தித்தை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு இருக்கிறவர்களும் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அலகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அந்த அலகை உங்களை விட்டு ஓடிப்போம் என்று யாக்கோபு அழகாக இருக்கிறார். அந்த சோதனை வரலாம், ஆனால் அதை எதிர்த்து நிற்கிற மனப்போக்கு நாம் அனுபவித்தோம் என்று சொன்னால் அது இயல்பாக எளிதாக நம்மை விட்டு ஓடிப்போம். நாம் அன்புக்குள்ளே சோதிக்கப்படுவதும் ஆனால் அந்த சோதனையிலிருந்து வெல்லக்கூடிய ஒரு உன்னதமான நிலைக்கு நாம் வந்து கடந்து போக வேண்டும். ஒரு உயரிய நிலைக்கு, அடுத்த அடிக்கு, அடுத்த நிலைக்கு நாம் செல்கிற போது மிக சிறப்பான நிலை வாழ்க்கை போது அருமையாக அமைகிறது. இந்த சோதனை எழுவதற்காக நாம் என்ன முயற்சி எடுக்கலாம்? எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, பல ஆண்டுகளாக மாதங்களாக நான் இந்த சோதனைகளுக்கு முயற்சி எடுக்கலாம் என்பதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். அதே நிலையில் மனிதர்கள் இருப்பதற்காக அல்ல, ஒரே நிலையில் இருப்பதற்காக அல்ல, மாற்றம் வேண்டும், மனமாற்றம் வேண்டும், ஏற்ற வேண்டும், வளர்ச்சி வேண்டும். அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம். அதை இருக்கவில்லை, நாம் ஆவலாக இருக்கிறோம். என் வாழ்வில் சோதனை வருகிறதே, அதை எப்போது எப்படி அறிவதற்கு ஆவலாக இருக்கிறோம். முதலில் நாம் பார்க்க வேண்டும் சொன்னால் மிக சிறப்பான இறைவன் மிகப்பெரிய வல்லமையாக நமக்கு அறிவு கொடுத்திருக்கிறார், தேர்வு தெளிகிற அறிவை கொடுத்திருக்கிறார். ஆகவே இது சரியா, இது தவறா என்று சொல்கிற அந்த தேர்வு தெளிகிற அறிவை கொடுக்கிறார். இணைச்சேர்த்தம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் சொல்கிறது, இதோ உனக்கு முன்பாக ஆசீர்வாதம் சாபம் இருக்கிறது, எதை எடுத்துக் கொள்கிறாரோ அதற்கேற்றவாறு உடைய வாழ்க்கைக்கு அமையும். ஆகவே சோதனை இயல்பு, அந்த சோதனையை நான் எவ்வாறு கையாளுவேன், எந்த விதத்தில் என்னுடைய அறிவை பயன்படுத்தி, என்னுடைய தேர்வு தெளிகிற ஆற்றலை பயன்படுத்தி நான் போகிறேன் என்பதன் அடையாளத்தில், என்பதன் விதத்திலே நம்முடைய வாழ்க்கை என்பது மிக சிறப்பான சோதனை வருவது மிக சிறப்பான விதத்திலே நாம் நம்முடைய அறிவை மிகப்பெரிய வல்லமையாக கடவுள் கொடுத்திருக்கிறாரே, அதை பயன்படுத்தும் போது மிக சிறப்பாக அருமையாக அதிலிருந்து வெளியே வளர்கிறது. அதை இயல்பாக நாம் சந்திக்கிறோம், அது இயல்பாக நமக்கு விடுதலை கொடுக்கிறது. இரண்டாவது பார்க்கும்போது நாம் திருச்சட்டமாக நம்முடைய திருத்தொழிலும் இருக்கிறது. அதிலே நாம் சோதனைக்கு வெளிவருவதற்கான மிகப்பெரிய கருவிகள், மிகப்பெரிய அதிகமான வசனங்கள் நமக்கு இருக்கின்றன. ஆமோஸ் இறைவாக்கில் கூட இந்த தவக்காலத்தில் மிக அருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமோஸ் 5:14 இந்த தவக்காலத்தில் அடிக்கடி நாம் வாழ்க்கையாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நற்செய்தியின் வாழ்க்கையாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நன்மையை நாடுகள், தீமையை கேட்டார்கள், அப்போது படைக்க கடவுளாக ஆண்டவர் உங்களோடு இருப்பார்,
நம் வாழ்க்கை நம்மோடு இருக்கிறது. இதையெல்லாம் எடுத்து சிறப்பாளர்களே வாசித்து வெளியில் வருகிற போது மிக சிறப்பாக வாழ்ந்து நாம் பார்க்கிறோம். மூன்றாவது பார்க்கும்போது ஆண்டவர் வியாழ பிரசனமாக அன்னையே கண்டு கொண்டு பேசுகிறார். அன்றைய செய்தி 28வது அதிகாரம் 20 வசனத்திலே, இதோ உலகம் முடியும் வரை என்னால் நான் உங்களோடு இருக்கிறேன். என்னாலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உலகம் முடியும் வரை என்னாலும் இருக்கிறார். அந்த கடவுள் அன்னையே பிரசனமாக இந்த இடத்தில் அடிக்கடி அவரை சந்திக்கிறது. நாம் பலம் பெறுகிறோம், சக்தி பெறுகிறோம், ஆற்றல் பெறுகிறோம். ஆக அந்த நற்கண்ணையின் வேலையை, நற்கண்ணை ஆண்டவரை நாம் அடிக்கடி சந்திக்கிற போது மிக சிறப்பாக இருக்கிறேன். அவரை போல நாம் மாறுவதற்கான வாய்ப்பு, சோதனை தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்கிறேன். எல்லாவற்றையும் சாதித்த பிறகுதான் அவர் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 11:1, நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போல நீங்களும் என்னை போல் நடக்க வேண்டும். ஆக அந்த இயேசு கிறிஸ்துவை சுவைத்த பிறகு, அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிறகு, அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து சோதனைக்கு விளைவது எவ்வாறு என்று கண்டுபிடித்த பிறகு அவர் சொல்வது, நான் இந்த சோதனை விளைவதற்காக கண்டுபிடித்தேன், நீங்களும் கண்டுபிடிக்கிறேன். நாங்கள் நம்புகிறவர்களே, மிக சிறப்பாக நாம் தெளிவாக கொள்கிறோம். சோதனை என்பது நிச்சயமாக இருக்கிறது. அதுவும் நவீன காலத்தில் ஏகப்பட்ட சோதனைகள், ஏகப்பட்ட சோதனைகள். நாம் எப்பவும் விழிப்பாக பலமாக இருக்க வேண்டிய காலகட்டாயம். மிகப்பெரிய சோதனை இருக்கிறது. நாம் இந்த உலகத்தை பார்க்கிற போதே நம்மை ஏமாற்றுகிற காரியங்கள் ஏகப்பட்டு இருக்கின்றன. இவற்றின் மத்தியிலே நாம் இருக்கின்றோம், பிள்ளைகளை காப்பாற்றுவோம். மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய சவால். அவங்க யார் விழிப்போடு இருக்கிறார்களோ அவர்கள் தான் தங்கள் வாழ்க்கையை சோதனை விடுதலை பெற்ற வாழ்வாக மாற்றிக் கொள்கிறார்கள். அவங்க யார் இதற்கான இந்த முயற்சிகளை எடுக்கிறார்களோ அவர்கள் தான் பல விதங்களை தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறார்கள். ஆகவே பல விதங்களை சோதனையை எடுத்து பலர் அதில் இட முடியாத காரணமாக சோதனையிலேயே அந்த தீய வாழ்க்கையிலே ஆபத்திலே கடைசியை பாதுகாப்பாக இருந்து போகிற சூழ்நிலை பலர் முடிவு பண்ணிவிட்டார்கள். என்னால் மாற்ற முடியாது, இந்த சோதனையிலிருந்து எழுதி வர முடியாது, இப்படியே நான் போயிடுறேன், அப்படி பலர் வந்துட்டாங்க. ஆனால் அது வாழ்க்கை இல்லை, அது வாழ்க்கை இல்லை. நம்மளுடைய மிக சிறப்பாக நாம் நல்ல எடுத்து வருவதற்கான வலிமையும் வல்லமையும் தேவைப்படுகிறார். நாங்கள் மிக சிறப்பாக பவுல் சொல்கிறார் பாருங்கள். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார், கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த அருளை வீணாக நினைத்தார். எவ்வளவு பெரிய ஆழமான நிலை! கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த அருளை வீணாக நினைத்தார். கடவுள் கொடுத்த அந்த அருள் வீணாக வருகிறது. எப்போது இந்த சோதனையிலே விழுகிறது, விழுவது இயல்பு. ஆனால் திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்வது என்பது அதிகமாக. அதை நாம் சிறப்பாக வளர்வதற்காக ஆழமாக இந்த இரவு நேரம் அழைக்கிறது. நாம் சோதனை இருந்திருக்கலாம். ஒருவேளை சோதனை காரணமாக உங்கள் குடும்பம் விழுந்து கிடக்கலாம், உங்கள் வாழ்க்கை விழுந்து கிடக்கலாம், உங்கள் உடல்நலம் விழுந்து கிடக்கலாம், உங்கள் வாழ்விலே ஏற்றமில்லாமல் விழுந்து கிடக்கலாம். இதுக்கு எழுப்ப கடவுள் எழுந்து விபத்துகளுங்கள், உங்கள் படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நாங்கள் அனுப்பிவிட்டு இறைவனுடைய அழைப்பு என்பது இந்த காலத்தாளத்தில் ஒரு மாற்றத்திற்கான பல நிலைகளில் நாம் வாழ்வில் செய்யக்கூடாத பாவங்களை செய்து மிக சிறப்பாக வாழ்வில் ஒளிவை இழந்து கொடுக்கலாம், எழுந்து கிடக்கலாம். ஆனால் கடவுள் ஒரு அழைப்பு எழுந்திருக்கிறது. ஆகவே நாம் சிறப்பாக எழுதுவதற்கான அழைப்பாக இந்த அழைப்பிற்கு எடுத்துக்கொண்டு மிக சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு படிக்கலாம் நாம் எடுத்துக்கொள்வோம். அதற்கு இந்த படிமுறைகளில் இவற்றை நாம் வாழ்வில் சொன்னால் வளர்ச்சியும் அதற்கான முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்காமல் போனார். இயேசு கிறிஸ்து சோதனை என்றார். அதே வல்லமை மனிதனால் ஒவ்வொருவரோடு நாமும் எழுதிருக்க முடியும், நாமும் சோதனை எழுத முடியும், நாம் ஈடுபட்ட வாழ்க்கையை அந்தாக்கி கொள்ள முடியும். ஆகவே இப்போது மட்டுமல்ல, இது ஒரு பயணம், இது ஒரு தொடர் பயணம். இன்றைக்கு மட்டும் நீங்கள் சிந்தித்துவிட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது அப்படியே முடிந்து விடுகிறது. மாறாக இன்னும் போய் அசைப்பட வேண்டும், இன்னும் போய் அதற்கான அவசியமான வழிமுறைகளை எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால்தான் கண்டிப்பாக இது ஒரு முடிவு, கண்டிப்பாக நாம் சோதனையில் வெல்ல முடிகிறது. ஆகவே மிக சிறப்பாக கடவுள் கூறுகிறார், நாமும் மாற்றத்தை கொண்டு மகிழ்ச்சி, சமாதானத்தை, சந்தோஷத்தை அனுபவிப்போம். இறைவன் நம்மை தூக்கி விடுகிறார். கை கொடுப்போம், எழுந்திருப்போம், சோதனை வெல்வோம், வெற்றியெடுப்போம் நம் வாழ்க்கையை. ஆமென். எழுந்து நம்முடைய நம்பிக்கைக்கு சத்தமாக வாழ்வோம்.
உருக்கமாக நம் மனதில் இருக்கிற கொண்டாட்டங்கள் எல்லாம் கடவுள் பாசனைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். அனைவரும் பாடல்களில் கரமேந்தி வர வேண்டும் உங்கள் அருள் தாழ்வு ஆண்டவரே. குறிப்பாக சோதனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அந்த வலிமையை கடவுள் இப்போது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார்.
குடும்பத்தில் அமைதி இல்லாமல் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். வாழ்வே மாயமாய் போயிருக்கலாம். கவலையாய் கண்ணீராய் இருக்கலாம். அந்த சோதனையின் காரணமாக குடும்பத்தில் வறுமை மாட்டிக் கொண்டிருக்கலாம். வளமை இல்லாமல் இருக்கலாம். வாழ்வே போய்விட்டது என்று நீங்கள் கதிகளை இருக்கலாம். ஒரு நொறுங்குண்ட நிலைக்கு வந்திருக்கலாம். இந்த நேரத்திலே சோதனை ஆட்கொண்ட அந்த கடவுள், அதிலிருந்து விடுதலை அடைந்த அந்த கடவுள் நமக்கு விடுதலை தருகிறார். அந்த சோதனை விடுதலை தருகிறார். நம்புங்கள், விசுவாசிகள். இயேசு கிறிஸ்து இந்த நேரத்திலே சோதனை விடுதலை தருகிறார். இனி சோதனை இல்லாமல் இருக்க அந்த சக்தியை தருகிறார். இயேசு விடுதலை தாவீதின் மகனே அந்த வல்லமையின் காரணம், இயேசு ராஜகுமாரனே அந்த வல்லமையின் காரணம் என்று சொல்லி நாம் கேட்டுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். இந்த நேரத்தில் என்னுடைய சோதனை எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறார். என்னுடைய பாவ வாழ்க்கையெல்லாம் அவர் கடலில் தூக்கி போட்டு விட்டார். இந்த நம்பிக்கையோடு நாம் அவரை கொண்டாடுவோம். அவருடைய பாவங்களை எல்லாம் ஒப்புவிட வேண்டும். இதுவரை சோதனைக்குள்ளான வாழ்க்கையை ஒப்புவிட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய சோதனைக்கு நான் வெளியிட வேண்டும். என்னுடைய வாழ்விலே ஒரு வெளிச்சம் வேண்டும். என் வாழ்விலே ஒரு முன்னேற்ற வேண்டும். குடும்பத்திலே அமைதி வேண்டும், நிம்மதி வேண்டும். தொலைந்து போன சந்தோஷமெல்லாம் வேண்டும். கஷ்டமெல்லாம் தீர வேண்டும். பாரமெல்லாம் போக வேண்டும். சோதனையில் விடுதலை தாரும் என்று சொல்லி நாம் அன்றாடுவோம். மீண்டும் மீண்டும் நாம் சக்தி பெற்றவர்களாக சோதனைக்கு விளைவிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ்கிற அந்த வரத்தை ஆண்டவர் கேட்டோம். நம்பிக்கையோடு அன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை ஒரு புது வாழ்வுக்கு அழைத்து செல்கிறார். புது வசந்தமான வாழ்வுக்கு அழைத்து செல்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். அவரை வணங்குவோம், ஆராதிப்போம். பணியோடு நம்முடைய நன்றியை செலுத்திக் கொள்வோம். பேரிடர்ந்த இறைவா, சோதிக்கப்பட்ட வாழ்விலை எத்தனை சிக்கல்கள், சோதிக்கப்பட்ட வாழ்வை எனக்கு பிடிக்காத வாழ்வு, அதிலிருந்தெல்லாம் இப்போது எங்கள் விடுதலை தந்திருக்கிறேன், மாற்றம் தந்திருக்கிறேன், புது வழிபாடுகளை தந்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சோதனைகளை வெல்வதற்கான அந்த மன வலிமை, சோதனையை விடுதலை பெறுவதற்கான ஆற்றலை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோமாக. அது வழியாக எங்கள் வாழ்வு பாதுகாப்பான வாழ்வாக அமைவதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை நோக்கி மன்றாடுகிறோம். Amen.
ஆண்டவரே தூயவரான தந்தையே, ஏற்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என் அனைவரிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா, எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணாமற்கு ஒரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பை மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமை நாட்சி மீது வெற்றி கொள்ளைகளுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறைநிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்ல எங்களுக்கு உதவினார். தாம் விரிவான உதவிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சேர்த்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூச்சு. அவருடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட உலகங்களை நம்மை கையளிக்கும் போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு நாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உணங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களே இரவு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
சிறப்பு பாதுகாப்பு செபஸ்தியார் புனித திருத்தூரில் இவ்வுலகில் ஒரு முதல்வராக இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கோடு தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரப்பாடு உம்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனிப்பதையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். உலகின்
நாம் பலவிதமான சோதனைகளால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கலாம். அந்த சோதனை ஒப்புக் கொடுங்கள். ஏதாவது ஒரு சோதனை அதன் காரணமாக நிம்மதியில்லாமல் இருக்கலாம், குற்ற உணர்வில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், குற்ற உணர்வுகளை குத்தி கொண்டிருக்கலாம், நிம்மதியில்லாமல் தெரிந்து கொண்டிருக்கலாம். இதனால் பலவிதமான அவதிக்கு நீங்கள் ஆட்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவரிடத்திலே ஒப்படைங்கள். இயேசுவே, நீ வென்றது போல நான் வெல்வேன். இயேசுவுக்கு நான் உறுதிமொழி இருக்கிறேன். இயேசுவுக்கு வாக்குறுதி கொடுப்பேன். நானும் வெல்வேன், வென்று காட்டுவேன். என் சோதனை வென்று காட்டுவேன். இயேசுவே, உம்மை போல நான் வென்று காட்டுவேன். உன் பிள்ளை என்பதை நான் நிரூபிப்பேன் என்பது அடையாளமாக இயேசுவுக்கு நாம் வாக்குறுதி கொடுப்போம், உறுதிமொழி எடுப்போம், நம் வாழ்வை மாற்ற முயற்சி எடுப்போம். உயர்கிற இந்த உயர்ந்த விருது கிடைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோம்.
தொடர்ச்சியாக 7 நாளுமே 2 பேர் வந்து வாசித்தால் நான் இவரை பார்க்கணும். அந்த அடுத்த வாரம் பார்க்கும்போது இந்த வாரம் பார்க்கும்போது ஃபுல் பர்சன்ட். ஆனால் அந்த கைதறி அதுக்கு ஒரு முயற்சி திங்கள் செல்வ பிரகாசி ரீசன், செவ்வாய் செல்வ பிரகாசி தியோனா, புதன் ரேசா அருள்ராஜ், வியாழன் கவிதா ரேசா, வெள்ளி ரேசா கவிதா, சனி செல்வ பிரகாசி கவிதா, ஞாயிறு அருள்ராஜ் அந்தோனிராஜ். அந்தோனியா ரெண்டுக்கும் அந்த வாய்ப்பு நாங்கள் அல்லது விலகி விடுவதற்கு சொல்லப்பட்டோம். அந்த வாரம் எல்லா பசங்களாய் கடைவாசம் எல்லாம் வந்து சிறப்பாக செய்ய அன்போடு கேட்டுள்ளேன். அன்புக்குள்ள வருகிற செவ்வாய் 2ஆம் செவ்வாய் நம்முடைய இணைப்பாளர்கள் அந்தோனியா கல்வியிலே மாலை 6 மணிக்கு நடைபெறும். ஆகிய அதற்கு ஏற்பாடு செய்ய அன்போடு கேட்டுள்ளேன். வருகிற வெள்ளி மார்ச் 14 வெள்ளி ஆலயம் திருப்பி நடைபெறும். மாலையிலே 6 மணிக்கு பெருமாலை சிலுவை பாதை, அதனைத் தொடர்ந்து அவர்கால திரைப்படம் திரையிடப்படுகிறது. ஆகவே அதில் சிறப்பாக பங்கெடுக்கின்ற அன்போடு கேட்டுள்ளேன். 8 மணிக்கு சிலுவை பாதை எல்லாம் நிறைவேறுகிறது. சிலுவை ரத்தத்தை ஆசிரியப்படும் அதெல்லாம் செய்து சரியாக 8 மணிக்கு நிறைவேறுகிறது. 8:30 மணிக்கு அவர்கால திரைப்படம் திரையிடப்படும். ஆகவே அந்த மக்கள் வந்து அந்த பங்கெடுக்க அன்போடு கேட்டுள்ளேன். இந்த வாரம் மிக சிறப்பாக மிக ஆரோக்கிய நன்மைகள் சோமாலிக்கு வந்து சிலுவை பாதை சிறப்பு மிக அருமையாக செய்தார்கள். அதே போல வருகிற வெளியுறவு புனித அந்தோனியார் புனித மிக்கேல் என்று அனுப்புகிறார்கள். 2 அன்பியம் சேர்ந்தாலே 2 அன்பியம் முன்கூட்டியே வந்து அது சத்தமாக ஜோமாலை சொல்லி சந்தோஷமாக வழிபாட்டை சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். சனிக்கிழமை மாலை நடைபெறும். ஆகவே திருப்பிய சிறப்பியும் அன்போடு கேட்டுக்கிறேன். அன்புக்குள்ளே நவகால நிகழ்வு பற்றிய நினைவுகள் மார்ச் 16 தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை அவர்கால கர்மம். ஆகவே நாம் அம்மாள் முடிவுகளிலேயே நம்முடைய சிஸ்டர் ரத்னா அவர்கள் பெரியவர்களுக்கு சென்று அம்மாளா வகையை செய்வோம். அவர்களுடைய 1 மாதத்துக்கு தேவையான பொருட்களை கொடுப்பதற்காக நான் அவர்கள் கேட்கிறேன். அவங்க 7 அன்பிற்கும் என்னென்ன பொருள் தேவைப்படுகிற லிஸ்ட் பண்ணி அனுப்பி வைக்கப்படும். அவங்க 7 அன்பிற்கு நீங்கள் முயற்சி எடுத்து ரொம்ப பெரிய அளவில் இருக்கிறது. நல்லா முடிந்த அளவுக்கு அவங்க நீங்கள் அன்பியங்களை ஒவ்வொரு குடும்பமாக பேசி அந்த அன்பியங்கள் உள்ள பொருட்களை எல்லாம் சேகரித்து ஒரு ஆட்டோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஆட்டோவை வந்து மிக சிறப்பாக நாம் செய்ய வேண்டும். அவங்க முயற்சி எடுக்க அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நாம் பல ஆண்டுகளாக முயற்சி எடுத்து கொண்டிருப்போம். அதாவது செய்ய முடியாமலே தவிர்த்து இருக்கும். இந்த ஆண்டு எங்களுக்காக ரொம்ப சிறப்பாக அம்மாதான பொருள் வந்து மாதத்துக்கு அந்த இல்லத்துக்கு தேவையான பொருளை அவங்களுக்கு கேட்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு லிஸ்ட் நாளைக்கு நாளை மறுநாள் அனுப்பி வைக்கப்படும். ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியாக அனுப்பி வைக்கிறோம். ஆகவே நீங்கள் மக்கள் கல்வி பொறுப்பாளர்கள் அதற்கான முயற்சி எடுத்து அதோடு அதற்கு 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு அந்த திருப்பலி அது முடிவதை நீங்கள் கொண்டு வந்த பொருட்களாக அந்த இல்லத்துக்கு வழங்கப்படும். ஆகவே அதை சிறப்பாக செய்ய மத்திய பொறுப்பாளர்கள் அனைவருமாக இணைந்து இதை செய்ய முறை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய இதோடு இணைந்து நம்முடைய மறைமாட்ட ஆயவர்கள் நமது மறைமாட்டு பணிபுரிகிற அருட்சி தேசுதாஸ் தூத்துக்குடியை சார்ந்தார். அதற்கான ஒரு அறுவை சிகிச்சைக்காக 22 லட்சம் தேவைப்படும் என்று சொல்லி மருத்துவ சொல்லியிருக்கிறார்கள். அவங்க யாராவது ஒருவர் அல்லது பலர் இந்த தவக்காலத்து மருத்துவ உதவி செய்வதாக இருந்தால் அவருக்கு செய்ய கேட்டுள்ளேன். ஆயவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் நமது மறைமாட்டத்தில் பணிபுரிகிற வேதியர் அவருக்கு உடல்நலம் சரியில்லை. ஆகவே அதற்கு மருத்துவ உதவிக்கு நம்ம நாடி வந்திருக்கிறார்கள். யாராவது உதவி செய்வதாக இருந்தால் மருத்துவ உதவி நமக்காக செய்ய கேட்டுக்கொள்கிறேன். மார்ச் 21ஆம் தேதி தவக்கால திருப்பயணம். தவக்கால திருப்பயணம் பற்றி தெளிவான விளக்கம் அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கொடுக்கப்படும். மார்ச் 23ஆம் தேதி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நாம் 21ஆம் தேதி இரவு புறப்படுகிறோம். 23ஆம் தேதி அதிகாலை நாம் இருக்கிறோம். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருப்பலியிலே மாலையில் 23ஆம் தேதி 4:30 மணிக்கு நமக்காக தியானம், அதனைத் தொடர்ந்து பாவ சேவித்தோம், இறுதியாக ஞாயிறு திருப்பலி நடைபெறும். ஆகவே பங்கெடுக்க நாட்கள் எல்லாம் குறித்து வைத்துவிட்டு நமக்காக தியானம் என்பது ரொம்ப முக்கியமானது. அதில் குடும்பமாக பங்கெடுக்க ஏப்ரல் 6ஆம் தேதி நமக்காக நடைபயணம். அங்கே நாம் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடந்து தவக்காலத்தில் நடந்து நம்முடைய தவக்கால முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். ஆகிய
ஏப்ரல் 6ஆம் தேதி தவக்கால் நடைபெறும். ஆர்சிக்கள் நாங்கள் துணை கொண்டு சேர்க்கிறோம். மக்கள் எல்லோரும் திரளாக வந்து பங்கெடுத்து இந்த தவக்கால நிகழ்ச்சியை நிறைவேற்ற கேட்டுக்கொள்கிறேன். ஏப்ரல் 13ஆம் தேதி குருக்கோள் ஞாயிறன்று நான் ஏற்கனவே அறிவித்து கொண்டிருப்பது போல கிறிஸ்தவ ஒன்றிப்பு குருக்கோள் ஞாயிறு நமது பங்கிலே மிக சிறப்பாக நமது ஊரை சார்ந்திருக்கிற சபைகளை மிக சிறப்பாக நடைபெறுகிறது. நம்முடைய மறைமாவட்ட ஆயர் நேரடி முனைவர் ஸ்டீபன் ஆண்டர் அவர்கள் நமது ஊருக்கு வருகிறார். இதோடு அவர்கள் 4வது முறையாக நமது ஊருக்கு வருகிறார். நம்முடைய ஆயர்கள் ஆகிய ஆயர்களை நாம் அன்போடு வரவேற்போம். அதற்கேற்ற உதவிகள் அதற்கேற்ற ஏற்பாடுகள் எல்லாத்துக்குமே மிக சிறப்பாக நாம் செய்வோம். நம்முடைய ஆலய நிர்வாகிகள் மிக சிறப்பாக ஏறக்குறைய 500 பேர் மேலே வருவார்கள். அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு ஆயர் வருவதற்கான ஏற்பாடுகள் குழுக்கள் சபையை சார்ந்த பாஸ்டர்மார்கள் எல்லாம் வருவார்கள். அதற்கேற்ற உறவு இங்கு வந்த பிறகு கலைஞர்கள் நடைபெறுவதற்கான மேடை ஒளி அமைப்பு அனைத்தையுமே நம்முடைய ஆலய நிர்வாகிகள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாங்கள் அவருடைய கைகளை நம்முடைய பாராட்டுகளை ஏற்பாடு எல்லாமே செய்வதற்கு மிக சிறப்பாக தயாராகிறார்கள். நாங்கள் நம்முடைய ஆலய நிர்வாகிகளை மனதார பாராட்டுகிறேன். அவருடைய நன்றியோடு நினைத்து பார்த்து சிறப்பான ஏற்பாடுகள் செய்து அந்த நாளை மிக சிறப்பாக நாம் எல்லோருமாக சகோதர சகோதரிகள் அப்படி இதெல்லாம் நிரூபிக்கிற நாள் எல்லோரும் மன மகிழ்ச்சியோடு மிகவும் குறிப்பான நிலையில் நாளை கொண்டாடும். அன்றைய ஊருக்கு வருகிற போது நம்ம இடத்துக்கு வராங்க அவங்களாம் நீங்கள் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வரவேற்று எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரியும். சுதந்திரமாக இருப்பீங்க, எல்லாம் பழக்கமாக இருக்கும். திடீர்னு பல நாளுக்கு பிறகு பார்ப்பீங்க. நல்ல சீர்த்த பொறுத்தோடு சந்தோஷமாக எல்லாரையும் ஊருக்கு வர எல்லாத்துக்குமே நமக்கு பெரிய ஒரு கொடுப்பன ஒரு பெரிய பாக்கியம். இது மாதிரி வேணும்லாம் கிடைக்காது. நம்ம எல்லாருக்கும் சிறப்பாக சேர்த்து அதை கொண்டாட மிக சிறப்பான நாடாக வரலாற்று சிறப்புக்கு நாடாக கொண்டாட கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குள்ளையும் 18ஆம் தேதி நம்முடைய மறைக்கை குழந்தைகள் சிலுவை பாதை ஆயப்பட்ட கடவுள் என்ற தலைப்பிலே சிலுவை பாதை அமைத்து தருகிறார்கள். அதையும் சிறப்பாக மறைக்கை ஆசிரியர் செய்கிற என்னோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, குறித்த விண்ணகமுனையால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறும், எதிர்நோக்கு வளரும், அன்பு உறுதியடையும் உண்மையை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையானவர்களாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாயிலிருந்து புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. சோதனையை வெல்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பவை சோதனையை வெல்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பவை சிறப்பாக நிறைய முயற்சிகள் கொடுத்திருக்கிறீர்கள். பாராட்டுகிறேன். தொடர்ந்து முயற்சியை வெற்றிட உங்களை பாசோடு கேட்டுகிறேன். சோதனையை